சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு முதல்ல விசாரிப்போம். இல்ல மாமா, எனக்கு என்னமோ இந்த பிரச்சனையிலயும் இவரோட தம்பியும் அப்பாவும் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோன்னு தோணுது. ஏங்க என்னங்க நீங்களா இஷ்டத்துக்கெல்லாம் கற்பனை பண்ணிட்டு பேசாதீங்க. நான் தான் சொன்னேன்ல, அவனும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்கன்னு. அப்புறம் எப்படிங்க அவங்க இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்க? சார் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்களாம் யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இதோ நிக்கிறாளே, இவரோட தம்பியும் அப்பாவையும் பத்தி தான் சார் பேசிட்டு இருக்கோம். அவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடிய ஆளுங்க தான். அம்மா, அவங்க தப்பு பண்ணாங்க தான். ஆனா நாம அவங்கள வெறுத்து ஒதுக்குனதுக்கு அப்புறம் அதை நினைச்சு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்கம்மா. அப்ப கூட நான் உங்களை மன்னிக்கலம்மா. உங்களுக்கே தெரியலம்மா, அன்னைக்கு அவங்க தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு முன்னாடி நான் தானே அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன். அப்படி இருக்கும்போது என்னைக்கு அவங்க தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சது, அதனாலதாம்மா சொல்றேன். அதுவும் இல்லாம இது என் தம்பி அர்ஜுன் சம்பந்தப்பட்ட விஷயம். அவனுக்கு ஒண்ணுனா உங்களுக்கு அப்புறமா அதிகமா துடிச்சு போறது நான் தானேம்மா. கொஞ்சம் நடிப்ப குறை. ஆனந்த் விடுங்க. அர்ஜுன் விஷயத்துல துர்கா பொய் சொல்ல மாட்டா. எனக்குமே இத அவங்க பண்ணிருப்பாங்கன்னு தோணல. அப்படியே இருந்தாலும் விசாரிக்கும் போது உண்மை தெரிஞ்சிரும்ல, அப்ப பாத்துக்கலாம். இன்ஸ்பெக்டர், உடனடியா இந்த பிரச்சனையில யார் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு நீங்க விசாரிக்க ஆரம்பிங்க சார். ஓகே சார், நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரி, வரேன் சார். டாக்டர், அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? என் பையனுக்கு எப்படி இருக்கு? இருங்க, பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. ஹி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். கடவுளே, தேங்க் காட். ஆனா கை கால்ல எல்லாம் ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல அவர் கால் பிராக்சர் ஆகி இருந்தது தெரிஞ்சது. பிராக்சரா? அவரோட கால்ல மட்டும் இல்ல, கையிலையும் பலமா தாக்கியிருக்காங்க. இன்னும் பலமா தாக்கியிருந்தாங்கன்னா தலைக்கு போற நரம்பு ஏதாவது பாதிக்கப்பட்டு அதனால வாழ்க்கை பூரா படுத்த படுக்கை ஆயிருப்பாரு. இருங்கம்மா, பதற்றப்படாதீங்க. ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணும் இப்ப ஆகல. எலும்பெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கிறதுனால அவரால் இப்போதைக்கு நடக்க முடியாது. உடஞ்ச எலும்பெல்லாம் கூடி சரியாகி அவர் பழைய மாதிரி நடக்கிறதுக்கு எப்படியும் 1 மாசம் ஆகும். அது வரைக்கும் அவர் பெட்ல தான் இருக்கணும். 1 மாசமா? ஐயோ டாக்டர், என் பையனை இப்ப நான் பார்க்கலாமா? இல்ல மேடம், இப்ப அவர் மயக்கத்துல தான் இருக்காரு. பெயின் தெரியாம இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். அதனால இப்போதைக்கு கண் முழிக்க மாட்டார்.
நாளைக்கு காலையில ஆபரேஷன் முடிஞ்சு வார்டுக்கு கொண்டு வந்ததும் நீங்க போய் பார்க்கலாம். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆபரேஷனா? ஆமா மேடம், நாளைக்கு காலையில ஒரு சர்ஜரி பண்ணி அவரோட கால்ல பிளேட் வைக்கணும். லேட்டா? டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமா சார், அப்பதான் அவரால் நடக்க முடியும். ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட வர சொல்லியிருக்கோம். அவர் நாளைக்கு வந்துருவார். சர்ஜரி முடிஞ்சதும் 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு அப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 மந்த் வீட்ல பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். 2 days ஒன்ஸ் நர்ஸ் ஒருத்தங்க வந்து வீட்லயே பிசியோதெரப்பி கொடுப்பாங்க. ஓகே சரி டாக்டர்.